ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஒரு காலை ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யதார்த்தமான என்னோடய லைஃப் ஸ்டைலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் எப்பயுமே நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பேன் என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் எப்பயும் போல் 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு இப்போ ஸ்கூல் டைம் இல்லையா, அதனால் வீட்டுக்குள்ளே உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே சீக்கிரமாக எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு, ஏன்னா மற்ற நேரம் கூட நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், லேட்டாக நம்மளோட வேலைகள் எல்லாம் முடிக்கலாம். ஆனால் ஸ்கூல் டயத்தில் ரொம்ப கவனமாக நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே சீக்கிரமாகவே நம்ம எந்திரிச்சு நம்மளோட டிஃபன் செய்கிற வேலை, வீடு கூட்டுறதோ பாத்திரம் கழுவுறதோ, இந்த மாதிரி நம்மளோட எல்லா ஒர்க்கையுமே நம்ம ஏர்லியராக முடிச்சிடணும். முடிச்சுட்டு பசங்க எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம இருந்தால் மட்டும்தான் அடுத்து அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு நம்ம ரிலாக்ஸாக அனுப்ப முடியும் அப்படின்னு நான் எப்பயுமே நினப்பேன். இல்லை அறக்க பறக்க கிச்சனில் ஒரு வேலை, பசங்கள்கிட்ட இங்கே எழுப்புறது, அங்கே ஒரு வேலை பார்த்துட்ருக்கும்போதே இங்கே அவனுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க்கில் டவுட் சொல்கிறது, இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அவனுக்குமே காலையில் எந்திரிச்சு ரிலாக்ஸாக ஸ்கூலுக்கு போகிற ஒரு திருப்தி இருக்காது. ஸோ நான் எப்பயுமே என்னோடய வேலைகளை ஸ்கூல் டைம் எப்பயுமே நான் சீக்கிரமாகவே எல்லா வேலைகளையும் முடிப்பேன், அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஸ்கூல் டைமில் ஸ்பெஷலாக எல்லா காலை டிஃபனும் சரி, ஏன்னா அடுத்து என்னோடய மதியம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி என்னோடய ஆஃபீஸ் டைம் மாதிரி தான் என்னோடய ஒர்க்கை நான் எப்பயுமே பார்த்துக்குவேன். கரெக்டாக 9 மணி 10 மணிக்குள்ளே நம்மளோட எல்லா ஒர்க்கையுமே முடிச்சுட்டு வெளியில் வரணும். ஸ்கூலுக்கு பசங்க போன பிறகு அடுத்து 10 மணி டு அவன் ரிட்டர்ன் திரும்பி 4 மணிக்கு வர்றதுக்குள்ளே நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி எதுனாலும் ஒரு ஒர்க்கு நான் அடுத்தடுத்து பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் என்னோடய வேலைகளை எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு பசங்க எந்திரிக்கும்போது ரிலாக்ஸாக நான் இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு விஷயம் திருப்தியாக இருக்கும். தேங்காயை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம பசங்களுக்கு எவ்வளோ தான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் நம்ம இந்த தேங்காய் சாப்பிட கொடுக்குறது ரொம்ப 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 நல்லது. ஆனால் நம்ம பெரியவங்களுமே தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் ஒரு சில பேர் எனக்கு ஒரு மாதிரி குடலை பெரட்டும், தேங்காயெலாம் இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே தேங்காய் நல்லா சாப்பிடுவோம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்குமே அவங்களுக்கு நான் எத்தனையோ தடவை தேங்காய் நான் சாப்பிட கொடுத்துருக்கேன். அதை நல்லா மென்று அரைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வேலை பார்க்குறப்ப எனக்கு கேரளாவில் இருந்த ஒரு சிஸ்டர் நல்ல ஒரு பழக்கம். அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த தேங்காய் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக அவங்க சைடு கடையில் வாங்கி நம்ம எப்படி ஸ்நாக்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தேங்காய் கட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது, அந்த சில்லாக கட் பண்ணி அவங்கள மென்று சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிறது. அது ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அதே மாதிரி நம்மளோட எல்லா வேலைகளையுமே நம்ம ரெகுலராக பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை ஒரு துணி துவைக்கிற வேலை. லேடிஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே என்னோடய பசங்களுக்கு உள்ள துணி எங்களோட வீட்டில் எங்கள் 3-4 பேரோட துணி எப்போயுமே ரெகுலராகவே துவைச்சி வச்சுருவேன். அது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட. மொத்தமாக நம்ம சேர்த்து போட்டு அதை இழுத்து செய்யும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், உடம்பு ரீதியாகவும் டைமுமே நமக்கு அது ஒரு ஏதோ அன்னைக்கு பொழுது ஃபுல்லாக துணி துவைச்ச மாதிரி ஆயிரும். நம்ம உடம்புக்குமே ரொம்ப சிரமமாக போயிடும். வேலையாக நம்ம அடுத்தடுத்து அதையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா, எந்திரிச்சோடனே அதை ஊற வச்சிட்டோன்னா அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு வேலையை வச்சுட்டு கூட அதை அடுத்தடுத்து சைட் பையாக அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நம்ம நைட்டு என்ன தான் அவனுக்கு ஹோம்ஒர்க் திரும்ப காலையில் ஒரு தடவை அவங்களுக்கு அதை ரிவைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிளியராக இருக்கும். அந்த ஒரு பழக்கமுமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினப்பேன். அதே மாதிரி படிக்க வச்சுட்டு நம்ம அங்கங்கே உட்காந்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி நல்லா இருக்காது. அவங்க பக்கத்துலேயே உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆங்கிளில் நீ டீச்சர் தான், நான் தான் மிஸ்ஸு, நீ ஸ்டூடெண்ட்டு, இல்லை நீ டீச்சராக இரு, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் எழுத போகிறேன், அம்மாவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு, எப்படி அப்படின்னு அவங்கள விளையாட்டுத்தனமாக நம்ம அதெல்லாம் டீச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு படிக்க இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பசங்களோட பாணியில் அவங்களோட விஷயமா அப்படியே அவங்கள மாதிரியே நம்மளும் மாறினால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப கேஷுவலாக அவங்களோட விஷயங்களை எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நான் எப்போயுமே நினப்பேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் அவன் இல்லை, எனக்கு இந்த பிஸ்கட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டனால அவனுக்கு ஸ்நாக்ஸ் பிஸ்கட் கொடுத்து விட்ருக்கேன். அதே மாதிரி பசங்க சாப்பிடும்போது ஒரு சில பசங்க ரொம்ப அடம் பண்ணுவாங்க. நானுமே என்னோடய ரிலேட்டிவ்லையுமே கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஆனால் என்ன ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இவன்
இவங்க கரெக்டாக எப்படி உட்காந்து சாப்பிட்றாங்க, அள்ளி கொடுக்க மாட்டியா, அடம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சாப்பாட்டு விஷயம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட விட்டுறணும். நம்ம அதை கேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நினப்பேன். எப்படின்னா அவங்கள்ட்ட பாருங்களேன், இந்த மாதிரி அவனை உட்கார வச்சு நீ இதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடு, ஹோட்டலில் நீ தான் இருப்பியா, நீ நான் அந்த மாதிரி அந்த ஒரு விளையாட்டுத்தனமா நீங்களே எடுத்து வச்சு சாப்பிடுவீங்களா? ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் போனால் நம்ம எப்படி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்ம இலை போட்டு சாப்பிடுவோம். அப்படின்னு அவங்கள அந்த மாதிரியெல்லாம் விஷயம் எதையாவது ஒன்று விளையாட்டுத்தனமா நம்ம சொல்லி சாப்பிட வைக்கும்போது அவங்க இன்னுமே ரிலாக்ஸாக ஆசையாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அடுத்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், காலை வேலை முடித்த உடனேயே அடுத்து மதியத்துக்கு தேவையான விஷயத்த நம்ம எப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் செஞ்சு வச்சுட்டு நம்ம போவோமோ, அந்த மாதிரி எங்கள் சைடு பெரும்பாலும் காலையிலேயே மீன் இல்லை நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அது காலையிலேயே காய்கறி இதெல்லாம் எப்பயும் வீட்டில் இருக்கும். மற்றபடி நான்வெஜ் ஏதாவது செய்கிறதுனாலும் கொஞ்சம் ஏர்லியராக எப்பயுமே வந்துடும். அதுவுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நண்டு வாங்கணும்னு நினச்சேன். நண்டு க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் வீடியோ எடுக்க முடியலை. மொபைல் கொஞ்சம் சார்ஜ் இல்லாமல் போச்சு. எனக்குமே வேலை அடுத்து இருந்ததுனால பார்த்திங்கன்னா நண்டு அடுத்து சிம்பிளாக ரசம் குழம்பு வைக்கலான்னு தான் பார்த்தேன். இல்லை அம்மா ரசம் வைக்க சொன்னாங்க. அதோட ரசம் வச்சுட்டு நண்டு பொரித்து அன்றைக்கி பொழுது போயிடுச்சு. அவங்கெல்லாம் தோசை சாப்பிட்டாங்க. நமக்கு என்ன தான் இருந்தாலும் 3 வேளையும் சோறு சாப்பிட்டா மட்டும்தான் திருப்தியாக இருக்கும். அதோட நானுமே சாப்பாடை சாப்பிட்டுட்டு அடுத்து என்னோடய ஒர்க்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு எடுத்தது. அன்றைக்கி பலாப்பழம் வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். வாங்கினாலுமே நல்லா பெருசாக முழுசாக ஒரு பெரிய பழமா வாங்கி அதை 2 நாள் வச்சு நல்லா கட் பண்ணி சாப்பிட்டா தான் எங்களுக்கு முழு திருப்தி இருக்கும். அந்த மாதிரி வாங்கி அவங்க வரவுமே உடனே அதை கட் பண்ண அந்த ஒரு விஷயந்தான். வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை அறக்க பறக்க அவதி அவதியாக நம்ம அதை எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. அது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த அந்த லைஃப்பை காலையிலேயே நம்ம வந்து ரொம்ப அவதி அவதியாக நம்ம ஆரம்பிக்கும்போது அன்னைக்கு பொழுதே நமக்கு ஒரு மாதிரியாக தோணும். அதனால அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை வருத்திக்க கஷ்டப்பட நான் சொல்லலை. அதை வருத்திக்காமல் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, சீக்கிரமாகவே எந்திரிக்கிறத பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அன்றைய பொழுது ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். இன்னொன்று, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை எல்லாம் அனுப்பிட்டு அடுத்து நம்ம அடுத்து நமக்கு வருமானம் தர்ற மாதிரி எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்யாமல் இருக்கும்போது நமக்கு நாமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இழந்த மாதிரி இருக்கும். அதனால நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம எப்போவுமே எதுனாலும் ஒரு சின்னதாக வருமானம் தர்ற மாதிரி ஒரு பார்ட் டைம் ஒர்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்கும் சரி, நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன பொழுதுபோக்காக இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேட் தர்ற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.